ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்காய் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான முறையில் ஒரு ட்ரிங்க் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. ஸ்வீட்டுக்கு சர்க்கரை, வெல்லம், நாட்டு சர்க்கரைன்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் செஞ்சுருக்கிறோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இனிப்புக்கு டேட்ஸ் மட்டும்தாங்க யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 10 டேட்ஸ் எடுத்துகிட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு கிணத்துல சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இது நல்லா ஊறி வரட்டும். அடுத்ததாக இன்னொரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதுங்க. இது நல்லா ஊறி வந்துடும். இதுலேயும் தண்ணி சேர்த்து ஒரு பக்கமாக வச்சுடுங்க. இது இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா வெடிக்க ஆரம்பிச்சதும் இது ஸ்டவ்வில் இருந்து எடுத்து அப்படியே வச்சுடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு பீட்ரூட்டை கட் பண்ணியோ இல்லை துருவியோ சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைச்சதை அப்படியே ஒரு ஃபில்டரில் சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கலருக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணுறதுனால நல்லா கலரும் கிடைக்கும், அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் பீட்ரூட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதை தூக்கி போட்டுருவோம். அவ்வளோதான். பாருங்கள், பீட்ரூட் ஜூஸ் நமக்கு ரெடியாக இருக்குது. இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்ததாக பெரிய சைஸில் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் சின்னதாக எடுக்கிறீங்கன்னா 2 எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போது இந்த வெள்ளரிக்காயில் அடிப்பகுதி நுனிப்பகுதி 2ஐயும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துருங்க. பாருங்கள், தோல் எல்லாத்தையும் சீவியாச்சு. இப்போ இதை குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி விதையோடு யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு விதை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா விதையை நீக்கிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணின வெள்ளரிக்காயை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, பேரிச்சம்பழம், அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ஃப்ளாக்ஸ் சீடையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக நல்லா திக்காக அரைப்பட்டு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா பீட்ரூட் ஜூஸ், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா க்ரீமியாக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணலை, எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக மாட்டுப்பால் சேர்க்குறதா இருந்தால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா சப்ஜா விதைகள், அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தோட இனிப்பு மிதமான ஸ்வீட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல இனிப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பேரிச்சம்பழமோ இல்லை நாட்டு சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு சர்வ் பண்ணும்போது ரொம்ப சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான வெள்ளரிக்காய் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.